கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 22வது வசனம். யோவான் 19:22. ஜான் 19:22. பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். இப்ப பிலாத்து என்ன பண்றாரு? பிரதான ஆசாரியரும் மற்றவர்களும் சேர்ந்து நீ எழுதின யூதர்களுக்கு ராஜா என்று எழுதினதை மாற்றி இவன் தான் யூதர்களின் ராஜா என்று சொன்னான், அதனால் இவன் சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டான் என்று எழுத வேண்டும் என்று கேட்டாங்க. ஆனா பிலாத்துக்கு அதுக்கு என்ன சொல்றாரு? அவங்க மருந்தையே அவங்களுக்கு கொடுக்கிறாரு. எப்படி? அதாவது யூதர்கள் வழக்கமா சொல்ற பார்த்த என்னன்னா, எழுதினபடியே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மத்தேயு 4வது அதிகாரம், லூக்கா 4வது அதிகாரத்திலும் இருக்கு. சாத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி சொல்லும் போது முதல் 11 வசனங்கள்ல 3 முறையும் சோதிக்கும் போது என்ன சொல்றாரு? எழுதியிருக்கிறபடி. எப்படி? எழுதியிருக்கிறபடி. சாத்தான் என்ன பண்ணுவான்? வசனத்தை சொல்லுவான். ஆனா வசனத்தை தனியா எங்கேயோ இருந்து தனியா எடுத்து இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்வாரு? மேலும் எழுதியிருக்கிறபடி. நீங்க மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம், 7வது வசனம், 11வது வசனம் 3 இடத்துலயும் ஒவ்வொரு முறையும் மேலும் எழுதியிருக்கிறபடின்னு ஆண்டவர் சொல்வாரு. காரணம் என்ன? ஏன்னா எழுதுனதா அப்படின்னு சொல்லக்கூடியதா இவங்க பார்ப்பாங்க. அதனாலதான் யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க என்ன தேடுறீங்க? நீங்க வேற வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறீங்க, என்ன அதனால் நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்க விசுவாசிக்கிறீங்க. ஆனால் அவைகள் எல்லாம் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதே. அப்ப என்ன? யூதர்கள் எழுதுனதுதான், வேத வசனம் எழுதுனதா நாங்க மாற்ற மாட்டோம், நாங்க வார்த்தையை அப்படியே கடைபிடிப்போம், இதுல ஒன்னையும் கூட்டக்கூடாது இல்ல குறைக்க கூடாது, அப்படி செஞ்சீங்கன்னா நீ உங்களுக்கு அதல பாதாளம் சொல்லி இருக்கிறதுனால இவர்கள் என்ன செஞ்சாங்க? எழுதுனதுதான் சொன்னதும் இப்போ அதே பதத்தை எடுத்து பிலாத்து அவர்களுக்கே சொல்றாரு, எழுதுனதுதான். எப்படி சாத்தான் ஆண்டவர்கிட்ட வேதம் ஓதும் போது பாதி வசனத்தை எடுத்து சொன்னானோ, அதே போல அதே வசனத்தை எடுத்து பிலாத்து அவங்களுக்கு என்ன செய்யறாரு? நான் எழுதுனதுதான். இன்னொரு காரியம் இதுல தெரிஞ்சுக்கணும். ரோமர்கள் ஒரு முறை அவர்கள் ஒரு தீர்ப்பு எழுதிட்டாங்கன்னா அந்த தீர்ப்பை அவங்க மாற்றக்கூடாது. ஒரு தீர்ப்பு எழுதும்போது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டாங்கன்னா அதை அவர்களால லெகுவாக மாற்ற முடியாது, மாற்றவும் கூடாது. அதனால பிலாத்துவால என்ன சொல்ல முடியல? நான் எழுத மாட்டேன், நான் மாத்த மாட்டேன், ஏற்கனவே எழுதுனதுதான். 2 வழியில, ஒண்ணு யூதர்களுக்கு பதில் சொல்லக்கூடியதா, இரண்டாவதா ரோமாபுரி பேரரசிற்கு கீழ்பட்டவன், அதனால நான் எழுதுனதுதான் அப்படின்னு சொல்லக்கூடியதா. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நான் சொன்னது போல இந்த யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்துல பார்க்கும்போது என்ன, யூதர்கள் இந்த வேத வசனத்தை ரொம்ப ஆராய்ந்து படிச்சாங்க. சமீபத்துல ஒருத்தவங்க எனக்கு ஒரு இதை அனுப்பிச்சிருந்தாங்க, ஒரு வசனம் போட்டு ஒரு இதை மட்டும் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த வசனத்துல என்ன போட்டிருந்தாங்கன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு போட்டாங்க. நல்ல கவனிங்க, இது வசனம் தான், ஆனா முழுமையான வசனம் இல்ல. நல்ல கவனிங்க, வேத வசனங்கள் மூலமாய் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு போட்டாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? வேத வாக்கியங்கள்னால நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்க எண்ணுகிறீங்க, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்ப என்ன? வேத வசனம் யாரை குறித்து நமக்கு காட்டி கொடுக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வேண்டும். அப்ப என்ன? நம்மளுடைய வேத படிப்பு, நம்மளுடைய வேத ஆராய்ச்சி, நம்முடைய ஜபம் எல்லாம் எதுவாய் இருக்க வேண்டும்? கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதாய், கிறிஸ்துவை நமக்கு அடையாளம் காட்டி கொடுப்பதாய் இருக்க வேண்டும். ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம சுயமா நம்மளே ஒரு வசனத்தை எடுத்து ஏதாவது செய்யக்கூடாது. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த 2021 தொடங்கிருச்சு. இந்த எத்தனை பேர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்கன்னு தெரியல, இல்ல நீங்க எத்தனை பேர் போய் உங்களை கிளி மாதிரி முன்னாடி போய் சபையில போய் உங்களை போய் ஒரு அட்டையை எடுத்துட்டு வர வச்சு அதுல ஒரு வசனத்தை எடுத்தீங்கன்னு தெரியல.
தயவு செய்து நீங்க அந்த வசனத்தை எடுங்க, உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை எடுத்து பாருங்க. அது பழைய ஏற்பாட்டுல இருந்து கொடுத்திருந்தாங்கன்னா முன்னாடி பின்னாடி என்ன, அது யாருக்கு சொல்லப்பட்டது, எப்ப சொல்லப்பட்டது, அது யாருக்கு பொருந்தும் முதல்ல நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஏன்னா நீங்க சும்மா பைபிள் வாசிக்காதவங்களா, அறிவு இல்லாதவங்களா, புத்தி இல்லாதவர்களா, மதியினம் இல்லாதவர்களா இருக்காதீங்க. நீங்க எப்படி இருக்கணும்? புத்திசாலிகளாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப என்ன, யாராவது உங்களுக்கு எழுதியிருக்கேன்னு ஒரு வசனத்தை கொடுத்தாங்கன்னா அதை பகுத்தறியக்கூடிய மக்களா இருப்போமா? வாங்க ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும், ஆமா ஆண்டவரே, ஒரு தெளிந்த சிந்தை உள்ளவர்களாய் வேத வசனத்தை கையாளும் போது அது யாருக்கு, எதற்கு, எப்பொழுது எழுதப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு அதை சரியான முறையில பயன்படுத்தக்கூடிய மக்களாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை சந்திப்போம்.